எந்த நிகழ்ச்சியிலும் நாம் இந்த இணை வழி வருகிற துன்பங்களை சிந்தனைகளோட துவக்கத்தை மட்டும் நம்ம அதில் பார்த்திருக்கிறோம். குறிப்பாக மனிதனுக்கு நோய் வரும் பொழுது ஆளாளுக்கு ஒரு காரணம் சொல்லுகிறார்களே, அந்த காரணத்தை வைத்துக்கொண்டு எந்த முடிவுக்கு வருவது, நாம் என்ன நடவடிக்கை மேற்கொள்வது என்கின்ற கேள்வியை போன முறை எழுப்பியிருந்தோம். அந்த கேள்வியை எழுப்பியவரும் மகாபெரியவர் தான். அதற்கு மிக அற்புதமான பதில்களை அவரே தான் கொடுத்திருக்கிறார். அதை முன்பு மொத்தமாக தொகுத்து ஒரு சின்ன கவிதையாக பார்ப்போம். சுவாரஸ்யமாக இருக்கிறது. எந்த வினை சொந்த வினை, எந்த வினை பந்த வினை, இந்த வினை அந்த வினை எவர் நமக்கு தந்த வினை, செய்த வினை சொந்த வினை, சேர்ந்த வினை பந்த வினை, செய்த வினை சொந்த வினை, சேர்ந்த வினை பந்த வினை, எய்ததெல்லாம் நாம் மனமே எப்போதும் இதனை நினை, பக்தியுடன் இறைவனடி பற்றி கிடப்பதொன்றே முக்தியிலே சேர்க்கும், பக்தியுடன் இறைவனடி பற்றி கிடப்பதொன்றே முக்தியிலே சேர்க்கும், வினை முடிச்சுக்களை அறுத்தெறியும் சக்தி ஒன்றே அதன் பதமே தஞ்சமென்று வாழ்ந்திருப்போம், பக்கத்தில் தவிப்போர்க்கு பணி செய்தே உயர்ந்திடுவோம். மகாபெரியவர் நமக்கு சொல்லி இருக்கிற அறிவுரைகளில் மிக முக்கியமானது, அடுத்தவர் சிரமப்படும் பொழுது, துன்புறும் பொழுது நம்மால் இயன்ற உதவியை அர்ப்பணிப்பு உணர்வோடு, பணிவோடு, அன்போடு செய்ய வேண்டும். அந்த முயற்சி பயன் அளிக்கிறதா அளிக்காமல் போகிறதா என்பதை பற்றி கவலை நமக்கு இருக்கக்கூடாது. அந்த முயற்சி எடுக்க வேண்டும், அது நம்முடைய தலையாய கடமைகளில் ஒன்று என்கின்ற நினைப்போடு அதை செய்ய வேண்டும் என்றிருக்கிறார். இன்றைக்கு நம்ம போன முறை பார்க்கும் பொழுது வியாதி வரைக்கும் பார்த்தோம். அவர் அது அப்படி இருக்கட்டும் சொல்றாருல்ல, எப்போ பெரியவர் அது அப்படி இருக்கட்டும் என்று சொல்லி, வியாதிக்கு மட்டும் இல்லை, நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லா விதமான சுகதுக்கங்களுக்கும் இந்த மாதிரி பல காரணங்கள் சொல்லப்படுது. தாத்து வித்தியாசம், சைக்கலாஜிக்கல், வேற காரணங்கள், கெமிஸ்ட்ரியில் ஏதோ ப்ராப்ளம், கிரகநிலை கோளாறு, தெய்வ குற்றம் என்று இத்தனையோ காரணங்கள் சொல்லப்படுகின்றன. ஒரே விஷயத்துக்கு இப்படி பல காரணங்கள் சொன்னால் நமக்கு குழப்பமா இருக்கிறது இல்லையா அப்படின்னு நம்ம ஆதரமாக கேட்கிறார். சரி, ஒருத்தருடைய காரணத்துக்கும் ஒரு கேள்வி எழுப்புகிறார். சரி, நம்முடைய சிரமத்துக்கு துக்கங்களுக்கு இந்த கிரகங்களுடைய போக்குத்தான் காரணமா? அப்பனா அந்த ஜோதிட சொல்கிறபடி நம்ம கிரக பிரீத்திகள் செய்ய வேண்டுமா? அப்ப மாந்திரிக சொல்லுகிறார்களே, அவர் சொல்கிறபடி குல தெய்வத்துக்கு அல்லது வேறு தெய்வத்துக்கோ கிராம தேவதைக்கோ நம்ம ஏதோ அபசாரம் செய்து விட்டோமா, அதுதான் காரணமா இப்போ இந்த நோய் வருவதற்கு, இல்லை இந்த பிரச்சனைகள் வருவதற்கு? அந்த தெய்வத்துக்கு சாந்தி பரிகாரம் செய்வதா? எதை செய்வது? நோய் நொடி அப்படின்னு வரும்பொழுது வைத்தியமும் செய்யத்தானே வேண்டும். மூன்றாவது கேள்வி வைக்கிறார். கடைசியில் எல்லாம் கர்ம பலன் என்றால் அது தீருகிற போதுதான் தீரும் என்று வெறுமை கடந்து விடுவதா அப்படின்னு கேட்கிறார். அது தீருகிற போதுதான் தீரும் என்று வெறுமை இருந்து விட வேண்டியதுதானா? இப்படியாக குழப்பம் ஏற்படுகிறது. 6 காரணங்களுக்கு 4 கேள்விகளை எழுப்பி நம்மை சிந்திக்க வைக்கிறார் மகாபெரியவர். ஒரு சூப்பர் சென்டென்ஸ் ஒன்று சொல்றார் பாருங்க. அப்புறம் பாப்பா அருமை, அட்சர லட்சம். பல காரணங்களில் எது சத்தியம் என்று யோசித்தால் எல்லாமே சத்தியமாக இருக்கும். இப்ப நம்ம இந்த தாத்து வித்தியாசம், கிரகநிலை கோளாறு, தெய்வ குற்றம், சைக்கலாஜிக்கல் எல்லாம் சொன்னோம் இல்லையா, எல்லாமே கூட சத்தியமாகத்தான் இருக்குங்கிற. பல காரணங்களில் எது சத்தியம் என்று யோசித்தால் எல்லாமே சத்தியமாக இருக்கும். நேயர்களே, இந்த மகாபெரியருடைய இந்த வாக்கியத்தை மிக ஆழமாக நீங்கள் சிந்திக்க வேண்டும் என்று நான் உங்களை தயவு கூர்ந்து கேட்டுக்கொள்ளுகிறேன். ஆனால் எல்லா காரணமுமே சத்தியமாக இருந்தாலும் ஆதி காரணம் நம்முடைய கர்ம வினைதான் என்பது நிச்சயம். சரி, அந்த கர்மம் ஒன்றுதான் பல விளைவுகளை உண்டாக்குகிறது. அந்த தெளிவு நமக்கு இப்ப வந்தாச்சு. எப்படி உதாரணம் சொல்லுகிறார் அதற்கு? மழை ஒன்றுதான், ஆனால் அதிலிருந்தே எத்தனை விளைவுகள் உண்டாகிறது, எத்தனை விளைவுகளை மழை தருகிறது பாருங்க. உதாரணத்துக்கு சொல்றார், பூமி அழகா ஈரமாகிறது, தவளை கத்துகிறது, இங்கிருந்து எங்கும் இல்லாத ஈசல் வந்து மொய்க்கிறது, எல்லாமே இருக்கிறது. சில செடிகள் அப்படியே பசுமையாக தழைக்கின்றன, சில செடிகள் அப்படியே அழுகி போகின்றன. நமக்கு திருக்குறள் தான் ஞாபகம் வருது. கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மழை, கொட்டி கொடுக்கும் கொட்டி கெடுக்கும், ரெண்டும் செய்யும் மழை இல்லையா? இத்தனையும் ஒரே மழைக்கு அடையாளம். அதே மாதிரி மாந்திரீகமாகவும்
ஜோதிஷ ரீதியிலும் வைத்திய சாஸ்திரப்படியும் நாம் குணம் பெற வேண்டிய வியாதிக்கு ஒரே கர்மாதான் காரணம். மழை எப்படி நன்மைக்கும் தீமைக்கும் காரணமாகிறதோ, நம்முடைய கர்ம வினைதான் நம்முடைய நன்மைக்கும் தீமைக்கும் காரணமாகிறது அப்படிங்கிறார். மீண்டும் ஒன்று சொல்லுகிற, இந்த வாழ்க்கையில வியாதியை தவிர பலவிதமான பிரச்சனைகள் இருக்கின்றன. பணம், அப்புறம் நம்ம வேலைக்கு போறோம், வேலை அதனால வரலாம், தேக பலம், அறிவு சக்தியால் கவனிக்க வேண்டிய பல பிரச்சனைகள் இருக்கின்றன. ப்ராப்ளம்ஸ் அவர் குறிப்பிடுகிறார். எல்லை இல்லாத ப்ராப்ளம்ஸ் எல்லா மனிதனுடைய வாழ்க்கையிலும் இருக்கின்றன. சரி, இந்த பிரச்சனைகள் கஷ்டங்கள் எல்லாவற்றுக்கும் காரணம் கர்மம் தான். காஸ் எஃபெக்ட் அதை சொல்லுகிறார். விளைவு என்று ஒன்று இருந்தால் காரணம் என்ற ஒன்று கட்டாயம் இருந்தே ஆக வேண்டும். இஃப் தேர் இஸ் an effect, there must have been a cause for it என்று சொல்லுகிறார். அப்போ இதை பாருங்க, ஒரு மேக்ரோ பிக்சர்லேருந்து மைக்ரோ பிக்சருக்கு கொண்டு வருகிறார். உலகம் முழுதும், உலகமே ஜகம் முழுதும், பிரபஞ்சம் முழுதுமே காரணம் விளைவு, காஸ் அண்ட் எஃபெக்ட். அது மட்டும் இல்ல, செயல் பிரதிச்செயல், ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன் என்கின்ற இந்த இருமை, இந்த துவந்தத்துக்குத்தான் கட்டுண்டு கிடக்கிறது பிரபஞ்சமே. படைப்பே அப்படித்தான் கட்டுண்டு கிடக்கிறது. இதைத்தான் நம்முடைய பிசிக்ஸும் எடுத்து நமக்கு சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறாரு? ஜட பிரபஞ்சம், தி பிசிக்கல் வேர்ல்ட், அண்ட் ஜீவ பிரபஞ்சம், அந்த காம்பண்டியம் ஆஃப் லைஃப், லிவிங் பீயிங்ஸ், இது ரெண்டும் ஒரே மூலத்திலிருந்தே வந்திருக்கிற காரணத்தால் ஜகத்துக்கு இருக்கக்கூடிய இதே விதி மனித வாழ்வுக்கும் உண்டு. எது? காஸ் அண்ட் எஃபெக்ட், ஆக்ஷன் ரியாக்ஷன் என்பது பிரபஞ்சத்தில் ஒட்டுமொத்த இந்த பௌதிக பிரபஞ்சத்துக்கும் உண்டு. ஜீவ பிரபஞ்சமான மனித கோடியிலும் இது உண்டு, மனிதர்களுக்கும் இது உண்டு. சரி, நம்முடைய செயலுக்கெல்லாம் நிச்சயமாக பிரதிபலன் உண்டு. இன்னைக்கு நம்ம அனுபவிக்கக்கூடிய கஷ்டங்களுக்கும் சுகங்களுக்கும் காரணம் நாம் இந்த பிறவியிலோ முற்பிறவியிலோ செய்திருக்கக்கூடிய நல்லது கெட்டதுகள் தான். யுவர் ஒமிஷன்ஸ் அண்ட் கமிஷன்ஸ் இன் தி ப்ரீவியஸ் பர்த்ஸ் present themselves as misery and happiness in this present birth. அவ்வளவு. சில சமயங்கள்ல அங்கதான் வைக்கிறார் பாருங்க, அடுத்த டைமென்ஷன். நம்முடைய சொந்த பாவ புண்ணிய விளைவோடு குறிப்பிட்ட வேறு சிலருடைய புண்ணிய பலனும் நம்மை சேர்வதாக சொல்வதுண்டு. தர்மத்தின் பாதையில் என்கின்ற இந்த நிகழ்ச்சி ஒரு இனிய பயணமாக அமையும். அன்பு நேயர்களே, உங்கள் அபிமான ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சியில் நடக்க நடக்க பாதை நம்பிக்கைதான் கீதை என்று நாம் சொல்வதும், புத்தம் புதிய நிகழ்ச்சியான தர்மத்தின் பாதையில், ஆன் த பாத் ஆஃப் தர்மா, அந்த சத்தியத்திற்கு மறுபெயர் தான் தர்மம் என்கிறது அந்த உபநிஷத். ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமையிலிருந்து வியாழக்கிழமை வரை மாலை 4:30 மணிக்கு ஸ்ரீ சங்கரா டிவியின் சங்கரா யாத்ரா மாதத்தின் ஒவ்வொரு வாரமும் உங்களுக்காக ஏற்பாடு செய்கிறது. 2 நாட்களில் 9 திருத்தலங்களின் திவ்ய தரிசனம். அஹோபில நரசிம்மர், வராக நரசிம்மர், மாலோல நரசிம்மர், ஜ்வாலா நரசிம்மர், காரஞ்ச நரசிம்மர், யோகானந்த நரசிம்மர், சதுர்வத நரசிம்மர், பார்கவ நரசிம்மர். இப்போ புண்ணிய பாப பலன் ரெண்டுமே சேரும், நம்ம சேர்ந்து இருப்பவர்கள். உதாரணத்துக்கு ஒன்று சொல்லுகிறார், குழந்தைக்கு வியாதி வந்தால் அது மாதா பிதாவினுடைய பாப பலன் என்று சொல்வார்கள். இன்று அவர்கள் குழந்தைக்கு சதா பணிவிடை செய்கிறார்கள். மனதால் அந்த குழந்தை அனுபவிக்கின்ற துன்பத்தை மனதால் இவர்களும் சேர்ந்து அனுபவிக்கிறார்கள். அது பார்க்கும்போது இந்த வாக்கியமும் நியாயம் என்று தானே நமக்கு தோன்றுகிறது என்று கேட்கிறார். இன்னொரு பரிமாணம், அது அவருக்கே உரிய பரிமாணம். எப்படி மற்றவர்கள் கஷ்டப்படுவது நாம் அவர்களுக்கு உதவி செய்கிறோமா என்று பார்ப்பதற்காக இறைவன் வைத்த பரீட்சை என்று சொன்னாரோ, அப்படி இன்னொன்று சொல்லுகிறார். ஒரு செல்ஃப் டிக்ளரேஷனாக இருக்கிறது. எனக்கு இன்னொன்று கூட தோன்றுகிறது. அதாவது நமக்கு ஒரு கெடுதல் வந்தால் அது நம்முடைய எதிரியினுடைய புண்ணிய பலன் என்றும் சொல்லலாம். இன்னும் பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க இந்த டைமென்ஷன். அவனுடைய நல்ல காலம், அதனால நமக்கு கெடுதல் வருகிறது இல்லையா? அவன் செய்த நல்வினை அது நமக்கு கெடுதலாக அவனுக்கு மகிழ்ச்சி தருகிறது. எல்லாவற்றுக்கும் இந்த சகல ஆட்டத்துக்கும் காரணம் ஒரே பராசக்தி தான், ஒரே சக்தி தான் காரணம், ஒரே பரம்பொருள் தான் காரணம். அந்த ஒரே இறைவனுடைய ஆணையின் படிதான் இந்த உலக இயக்கம் முழுதும் நடக்கிறது. என்னன்னா, இந்த இறைவன் பல விஷயங்களை தொடர்பு படுத்தி விடுகிறான். என்னுடைய குருநாதர் இதைத்தான் மொசைக் ஆஃப் கர்மா என்று சொல்வார்.
The mosaic of karma is not complicated, but it is intricate and extremely logical and just என்று குருநாதர் சொல்லுவார். இந்த உலகத்திலே எதுவுமே தொடர்பில்லாமல் நடப்பதில்லை. இப்பொழுது நான் உங்களுடன் பேசிக் கொண்டிருப்பதும் நீங்கள் அதை பார்த்து கொண்டிருப்பதும் தொடர்பு இருப்பதால் தான். நாம் ஒருவர் சந்திக்கிறோம், பிறகு பழகுகிறோம் என்று நினைத்துக் கொள்ளுகிறோம். ஆழமான உறவுகளில் சற்றே நாம் ஆராய்ந்து பார்த்தோமானால் நாம் ஏற்கனவே பழகி இருக்கின்ற காரணத்தால் தான் இப்பொழுது சந்தித்திருக்கிறோம் என்று நமக்கு சொல்ல தோன்றுகிறது இல்லையா? சில நெருக்கமான உணர்வுகளை நாம் உணரும் பொழுது அப்படி நமக்கு கூற தோன்றுகிறது. நமக்கு சம்பந்தம் இல்லாத மாதிரி தோன்றுகின்ற எல்லாவற்றையுமே உள்ளூர தொடர்பு படுத்தி வேடிக்கை பார்க்கிறான் பரமேஸ்வரன் என்று ஒரு அற்புதமான ஒரு கவித்துவமான தத்துவத்துக்கு ஒரு கவித்துவ சிறகு கொடுத்து நம்மை சிலிர்க்க வைக்கிறார் மகா பெரியவர். ஒருவர் செய்யக்கூடிய வினை, அதனுடைய பலன், இவையே மனித வாழ்வினுடைய சுகதுக்கங்களுக்கு முதற் காரணம். அதை மறக்கக்கூடாது. இதற்கு துணை காரணமாக அல்லது அடையாளமாக இந்த கிரகச்சாரம், தெய்வ குற்றம், உடல் நல குறைவு இதையெல்லாம் அமைகின்றன. ஜாதக ரீதி, வைத்தியக ரீதி, மாந்திரீக ரீதி, எப்படி வேண்டுமானாலும் நம்ம பரிகாரம் தேடிக்கொள்ளலாம். நம் கர்மா தீருகிற போது அவை பலன் தரும் அப்படிங்கிறார். நம் கர்மா இவற்றால் கர்மாவை தீர்க்க முடியாது என்றுதான் பொருளாகிறது. பகவான் விட்ட வழி என்று பக்தியோடு நம் வாழ்க்கையை ஈஸ்வரார்ப்பணமாக செய்துவிட்டு பேசாமல் கிடக்கிற பக்குவம் நமக்கு வாய்க்க வேண்டும். அதான் சொல்றார். எந்த முயற்சியும் அவர் டிஸ்கரேஜ் பண்ணல. அது தவறு என்று சொல்லவில்லை. ஆனால் கூட ஒரு எச்சரிக்கை, நம்முடைய கர்ம வினை தீரும் பொழுதுதான் அந்த முயற்சியினுடைய பலன் நமக்கு கிடைக்கும். ஆனால் அதை விட பெரிய வழி என்ன என்று கேட்டால், இதெல்லாம் பண்ணுங்க, வைத்தியத்தை போங்க, பரிகாரம் பண்ணுங்க, எல்லாம் பண்ணுங்க. ஆனால் நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணம் செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும் இறைவனுக்கு. இறைவனிடம் நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லா அம்சங்களையும் ஒப்புவிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானோ இதற்கு நாயகமே என்ற மாணிக்கவாசகருடைய அந்த சரணாகதியால் விளைகின்ற அந்த மதர்ப்பு நமக்கு வர வேண்டும். எல்லாவற்றையும் விட அதுதான் ரொம்ப ஸ்லாக்கியமானது. அதுதான் பரிகாரம், பெரிய பரிகாரம், அதுதான் உண்மையான பரிகாரம் என்று சொல்லுகிறார். பொதுவாக பரிகாரம் என்பது என்ன? தலையில் இருந்து தோளில் இறங்கும் பாரம், அதுவே பரிகாரம். தலையில் இருக்கிறது தோளுக்கு வந்தது, போச்சா, நம்ம விட்டு போச்சா சுமை? போகாது. தலையில் இருந்து தோளில் இறங்கும் பாரம், அதுவே பரிகாரம். எந்த நிலை வந்தாலும் நிஜம் இதுதான், நம் நிழலுக்கும் கூட கதை இதுதான் என்று நமக்கு பாடத் தோன்றுகிறது. சரி, இந்த பூர்வ கர்ம சமாச்சாரம் எப்படி போனாலும் போட்டும்பா. அடுத்து ஆறுதல் சொல்லுகிறார். இனிமேல் கர்ம வினை சேராமல், அக்யூமுலேட் செய்து கொள்ளாமல் நம்ம பார்த்து கொள்ளணும். பழைய வினைக்கு பரிகாரம் தேடுவதை காட்டிலும் புதிய சுமை சேராமல் கற்றுக்கொள்வதே, பாடம் படித்து அதன் மூலம் பக்குவமாக நடந்து கொள்வதே சால சிறந்தது என்று சொல்லுகிறார். பாவம் செய்யாமல் வாழ்வதற்கு இறைவனை துணை கொள்வது மிகவும் முக்கியமாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். பூர்வ கர்மத்தால் இப்போது ஏற்பட்டிருக்கின்ற துன்பத்துக்கும் உண்மை பரிகாரம் என்ன என்று கேட்டால் இறைவனை சிந்திப்பதுதான், ஈஸ்வர தியானம் தான். இனிமேல் துன்பத்திற்கு விதை போட்டுக் கொள்ளாமல் இருப்பதற்கும் தேவை ஈஸ்வர தியானம் தான். அதுதான் உபாயம், வேற எந்த உபாயமும் இல்லை. கடவுளை நினைப்பது ஒன்றுதான் இந்த கர்ம வினை என்கின்ற மிகவும் சிக்கலான இக்கட்டுகளில் இருந்து தப்பிப்பதற்கான வழி. விதி விரித்த சொக்கட்டான் வலையில் நாம் வெற்று காய்களாக ஆடிக்கொண்டிருக்கிறோமே. இதிலிருந்து நாம் விடுபட வேண்டும் என்றால் அதற்குரிய ஒரே வழி என்று நிறைவாகவும் உறுதியாகவும் இறுதியாகவும் மகா பெரியவர் சொல்வது கடவுளை கெட்டியாக பற்றி கொள்வது. ஈஸ்வர தியானம்தான் அதற்கு ஒரே வழி. ஏனென்றால் அவனுடைய பாதங்களை பற்றி கொண்டால் அங்கே துக்கமும் இல்லை, சுகமும் இல்லை. இரண்டுக்கும் ஆதாரமான சத்தியம் மட்டும் ஸ்வயம் பிரகாசமாக தான் தோன்றியாக பரஞ்சோதியாக நம்முள்ளே ஒளிரும் என்று சொல்லுகிறார். மகா பெரியவா டிவோட்டி என்கின்ற அமைப்பிலே இந்த பதிவை கண்டேன். அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை சொல்லி சிறிதாக ஒரு மகா வாக்கியத்தை பார்ப்போம். குறைவில்லாத வஸ்து ஒன்றுதான் நம் குறையை நிவர்த்தி செய்யும். இத்தனை பட்டியலை பார்த்தோம் இல்லையா? நம்ம மாந்திரிகர், ஜோசியர், ஆயுர்வேத வைத்தியர், இங்கிலீஷ் வைத்தியர் எல்லாவரையும் பார்த்தோம் இல்லையா? அப்புறம் கோயிலுக்கெல்லாம் போறோம், எல்லாவற்றையும் பார்த்தோம். யாரால் நம்முடைய குறையை நீக்க முடியும் என்று பார்க்க போனால் குறைவில்லாத வஸ்துதான்.
எதனிடம் எந்த குறையும் இல்லையோ, எதனிடம் எதுவும் குறையாமல் இருக்கிறதோ, அருள் குறையாமல் இருக்கிறதோ, அந்த ஒன்றால் தான் நம்ம இந்த கர்மவினை கட்டிலிருந்து தீர்த்து காப்பாற்ற முடியும். அந்த ஒன்றுதான் இறைவன் என்று மீண்டும் மீண்டும் நமக்கு அறிவுறுத்துகிறார் மகா பெரியவர். அந்த ஒன்றான இறைவனை பற்றி கொள்வோம், இன்றே பற்றி கொள்வோம். அந்த அருமையான வழியை நமக்கு இந்த நிகழ்ச்சியின் மூலம் உபதேசித்திருக்கிற மகா பெரியவருக்கு அவருடைய பாதார விந்தங்களில் நம்முடைய தலையை பதித்து நன்றி சொல்வோம். நலமே விளைக நமக்கு. வணக்கம்.